Good evening, students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Yelamalai. Okay. நாம் இப்போ 12th மேக்ஸ் தமிழ் மீடியம் வெக்டர் இயற்கணிதம் பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து எக்ஸசைஸ் 6.8 பார்த்துட்ருந்தோம். இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாம், ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு கோடுகள் ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை இந்த வடிவத்தில் வெக்டர் சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. சரியா? இரண்டு கோடுகள் ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை. அந்த நிபந்தனை பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடு பார்த்தோம். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் டி ஈக்குவல் டு 0. வெக்டர் மெத்தடில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு 0. சரியா? ரெண்டு கோடுகள் வந்து நேர்கோடுகள் ஒரே தளத்தில் அமைவதற்கான தேவையான நிபந்தனை. அது இந்த வடிவத்தில் கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், எக்ஸ் மைனஸ் x1 பை b1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் y1 பை b2 ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. அதே மாதிரி x மைனஸ் x2 பை d1 ஈக்குவல் டு y மைனஸ் y2 பை d2 ஈக்குவல் டு z மைனஸ் z2 பை d3. இந்த வடிவத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நிபந்தனை என்ன பார்த்துருக்குறோம்? அணிகோவைக்குள்ள x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த கார்ட்டீசியன் வடிவத்தில் இந்த மாதிரி ரெண்டு கோடு இந்த வடிவத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து நிபந்தனை ரெண்டு கோடுகள் வந்து ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தியிருந்தோம். ஓகேவா? சரி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த கார்ட்டீசியன் வடிவத்தில் ஒரே தளத்தில் இந்த இரண்டு நேர்கோடுகள் ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை இது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இது ஒரே தளத்தில் அமையும் இணை அல்லாத இரண்டு நேர்கோடுகளை கொண்டுள்ள தளத்தின் சமன்பாடு. சரியா? இப்போ நம்ம என்னது ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை வந்து இது பார்த்துருந்தோம். ஓகேவா? இங்கே ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இணை அல்லாத இரண்டு நேர்கோடுகளை கொண்டுள்ள தளத்தின் சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், அதுக்கு துணையலகு வெக்டர் சமன்பாடு தனியாக இருக்குது. துணையலகு வெக்டர் சமன்பாடு பார்த்திங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர் ப்ளஸ் எஸ்டி வெக்டர் இதை பயன்படுத்தியிருப்போம். நம்ம கணக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு தனியாக இருக்கும். ஆர் மைனஸ் சி டாட் பி கிராஸ் டி ஈக்குவல் டு 0 இதை பயன்படுத்தும். சரி. இப்போ வந்து அந்த தளத்தின் சமன்பாடு ஒரே தளத்தில் அமையும். பாருங்கள், ரெண்டு கோடுகள் கொடுத்துட்டாங்க. ஆகவே ஒரே தளத்தில் அமையும் இரண்டு கோடுகளை கொண்டுள்ள தளத்தின் கார்ட்டீசியன் வடிவ சமன்பாடு. ஓகே, ஒரே தளத்தில் அமையும் சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3. பாருங்கள், இந்த கீழே இருக்கிற ஒரு b1 b2 b3 அப்புறம் d1 d2 d3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த முதல் புள்ளி x1 y1 z1 எடுத்துக்கலாம், இல்லைனா x2 y2 z2 கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா இரு தளங்களின் வெட்டுக்கோட்டின் சமன்பாடு. இரு தளங்களின் வெட்டுக்கோட்டின் சமன்பாடு இது எப்படி எழுதலாம்னா, ரெண்டு தளங்கள் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்து இங்கே இருக்குது பாருங்கள். இரு தளங்களின் வெட்டுக்கோடு வழியாக செல்லும் தளத்தின் சமன்பாடு. இரு தளங்களின் வெட்டுக்கோடு ரெண்டு தளம் இருக்குன்னா பாருங்கள், இது ஒரு தளம், இந்த பக்கம் இருக்கிறது ஒரு தளம். இந்த வெட்டுக்கோடு வழியாக இன்னொரு தளம் இங்கே கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதனுடைய தளத்தின் சமன்பாடு கேட்குறாங்க. அதை எப்படி எழுதலான்னா பாருங்கள், ரெண்டு தளம் கொடுத்துருக்காங்க. இதான் ரெண்டு தளம். அது எப்படி வெட்டுக்கோடு தளங்களின் வெட்டுக்கோடு வழியாக செல்லும் தளத்தின் சமன்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லேம்டா போட்டு நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கேலார் போட்டு நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதா? இரு தளங்களின் வெட்டுக்கோடு வழியாக செல்லும் தளத்தின் சமன்பாடை காண்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு வெக்டர் சமன்பாடையும் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் லேம்டான்னு போட்டு அதை ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதா? அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இது எழுதிட்டு தளத்தின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பயும் போல தான் நம்ம பார்க்குறது. எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 z மைனஸ் z1 L1 m1 n1 L2 m2 n2 இந்த மாதிரி போடுவோம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம போன கிளாஸில் பார்த்திங்கன்னா பயிற்சி 6.2
7ல் பயிற்சி 6.8ல் நம்ம ரெண்டாவது கணக்கு வரைக்கும் பார்த்துருந்தோம். மொதல் கணக்கும் ரெண்டாவது கணக்கும் பார்த்துருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் பயிற்சி 6.8ல் நம்ம செகண்ட் கொஷின் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகேவா? செகண்ட் கொஷின் என்ன பார்த்தோன்னா, 2 கோடு கொடுத்துருந்தாங்க. என்ற கோடுகள் ஒரு தளத்தில் அமையும் என காட்டுக, மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தினை காண்க. இது ஒரு தளத்தில் அமையுமான்னு கேட்குறாங்க. இப்போ தானே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் பாருங்கள், இந்த x1 y1 z1 வந்து பாருங்கள், இதை குறி மாற்றி எடுத்துக்கணுங்கம்மா. x-2 y-3 z-4 இருக்கு. நம்ம x1 y1 z1 எப்படி எடுத்துக்கலாம்? 2, 3, 4. அதே மாதிரி x2 y2 z2ங்கிறது இது தான் பாருங்கள், 1, 4, 5. கீழே வகுத்தில் இருக்கிறது எல்லாமே L1 M1 N1 1, 1, 3. அதே மாதிரி L2 M2 N2ங்கிறது -3, 2, 1. இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ தானே பார்த்தோம் ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை என்ன பார்த்தோம். இந்த மாதிரி இந்த வடிவத்தில் கோடு வடிவத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், இதுதான் ஃபார்முலா பாருங்கள். அணிக்கோவைக்குள்ளே x2 - x1 y2 - y1 z2 - z1 L1 M1 N1 L2 M2 N2 = 0. இது அப்படியே பிரதிடுங்க. x2 - x1 பாருங்கள் என்ன வருது பாருங்கள். x2 - x1 1 - 2 என்ன வருது? -1 வரும். அதே மாதிரி 4 - 3 5 - 4 L1 M1 N1 அப்படியே எழுதிடுங்க. -1 1 1. இதுக்கு அணிக்கோவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? = 0. ஒரே தளத்தில் அமைய. ஓகேவா? இது அணிக்கோவை கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 0 தான் வருது. சால்வ் பண்ணக்குள்ள நமக்கு 0 தான் வரும். இது என்ன வருது பாருங்கள், -1 -1 இன்ட்டு இது பெருக்குங்க. இந்த நிரலை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 1 - 6 அப்புறம் -1 இன்ட்டு ஓகேவா 2 + 3 அப்புறம் +1 இன்ட்டு 2 + 3. இந்த இடத்துல என்ன வரும்னா இது கவனிச்சிங்கன்னா -1 இன்ட்டு 1 - 6 தென் -1 இன்ட்டு நடுவு சென்டர் நம்பர் எடுக்கல ஒரு மைனஸ் எடுப்போம். 1 + 9 வருதுங்க. 1 + 9. அதே மாதிரி +1 இன்ட்டு 2 + 3. ஓகே, இப்போ இது என்ன -5 வெளியில் ஒரு -1 இருக்குது. அப்போ +5 10 -10. அதே மாதிரி 6 +6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாப்பா -1 இன்ட்டு 1 - 6 -1 இன்ட்டு 1 + 9 +1 இன்ட்டு 2 + 3. ஓகேவா? இது -5 வெளியில் ஒரு -1 இருக்குது. இப்போ +5 -10 5 +5. ஸோ இப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வருது? நமக்கு 0 வருது. ஸோ இப்போ கொடுக்கப்பட்ட 2 கோடுகளும் 0 வரதுனால நம்ம என்னது, கொடுக்கப்பட்ட 2 கோடுகளும் ஒரே தளத்தில் அமையும். ஒரே தளத்தில் அமையும் 2 நேர்கோடுகள் கொண்ட தளத்தின் சமன்பாடு கேட்குறாங்க. தளத்தின் சமன்பாட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அணிக்கோவைக்குள்ள x - x1 y - y1 z - z1 L1 M1 N1 L2 M2 N2 = 0. இந்த x - x1 y1 z1 எடுத்துருக்கோம். நம்ம இருப்பானா கோடு பார்த்தீங்கன்னா 2 கோடு இருக்கும். இதுதான் x1 y1 z1. இது x2 y2 z2. இது ரெண்டில் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டில் நம்ம எந்த கோடு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே x - x1 இருக்கு. நம்ம x - x2 y - y2 z - z2 இப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள், x - 2 இன்ட்டு இந்த நிரலை விட்டுட்டிங்கன்னா என்ன வருது? 1 - 6. ஸோ அப்போ -5. அதே மாதிரி -y - 3 இன்ட்டு y - 3 இன்ட்டு என்ன வரும்? இது இந்த நிரலை விட்டுட்டிங்கன்னா 1 + 9 -10 இருக்கும். அதே மாதிரி z - 4 இந்த நிரலை விட்டுட்டோம்னா என்ன வரும்? 2 + 3 5 வருது. ஸோ 5 இன்ட்டு z - 4 = 0. இதை உள்ளே பெருக்குனிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். உள்ளே பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? -5x அப்புறம் +10 -10y +30 +5z -20 = 0.
ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் 5x என்ன வந்திருக்கு, மைனஸ் 5x மைனஸ் 10y ப்ளஸ் 5z. அதே மாதிரி பாருங்கள் 40 மைனஸ் 20 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 5ஆல் வகுத்தரலாம். அப்போ வகுத்துட்டிங்கன்னா என்ன வரும், மைனஸ் 5ஆல் வகுத்தரலாம். ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் 2y ப்ளஸ் இசட்டு, சரி மைனஸ் இசட்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? தென் அதே மாதிரி இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். கொஷின் நம்பர் 2 வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கொஷின் நம்பர் 3 பாருங்கள். 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 3 பை எம் ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு. மற்றும் எக்ஸ் மைனஸ் 3 பை 1 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 பை எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 1 பை 2 ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமைகின்றன எனில் எம்மின் வேறுபட்ட மெய்மதிப்புகளை காண்க. ஒரே தளத்தில் அமைகின்றன எனில் எம்மின் வேறுபட்ட மதிப்புகளை காண்க. நல்லா புரியுதா? இது ஒரே தளத்தில் அமையுதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா, இந்த ஃபார்முலாவை இது ஒரே தளத்தில் அமைங்கிறதுனால இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே டோட்டலாக ஈக்குவல் டு 0னே நம்ம எடுத்துக்க போகிறோம். x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 l1 m1 n1 l2 m2 n2 ஈக்குவல் டு 0 அப்படின்னே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? சரியா? எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எம்மினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் x1 y1 z1 சூஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3. அதே மாதிரி x2 y2 z2ங்கிறது என்னது, 3, 2, 1. l1 m1 n1 வந்து 1, 2, m ஸ்கொயர். l2 m2 n2 வந்து 1, m ஸ்கொயர், 2. சரியா? கொடுக்கப்பட்ட இரண்டு கோடுகளும் ஒரே தளத்தில் அமையும் என்பதால் பாருங்கள் நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். இது ஃபார்முலா வந்து இங்கே மேலே என்ன எழுதியிருக்குன்னா அவர் சரியாக பிரிண்ட் ஆகலை. x2 மைனஸ் x1 அப்புறம் y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 இது அங்கே இருக்குது. அப்புறம் l1 m1 n1 இருக்குது. x2 மைனஸ் x1 என்ன வருது பாருங்கள் நமக்கு, x2 மைனஸ் x1 3 மைனஸ் 1 2 2 மைனஸ் 2 0 1 மைனஸ் 3 மைனஸ் 2 2 0 மைனஸ் 2. அப்புறம் l1 m1 n1 எடுத்துக்கிறோம். 1 2 m ஸ்கொயர் அப்புறம் 1 m ஸ்கொயர் 2. இதை இப்போ பாருங்கள் நிறைய நிரலை விட்டுருங்க. 2 இன்ட்டு விட்டுட்டிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 4 மைனஸ் m பவர் 4 m பவர் 4 இருக்குது. அடுத்து இது 0 ஆகிடுது. அப்புறம் மைனஸ் 2 இன்ட்டு இந்த நிறைய நிரலை விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் m ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கு. ஸோ இப்போ உள்ள பெருக்கினீங்கன்னா 8 மைனஸ் 2 m பவர் 4 மைனஸ் 2 m ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இது பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு, 2ஆல் வகுத்தாச்சு, மைனஸ் 2ஆல் வகுத்தாச்சு. அப்போ m பவர் 4 இருக்கும் ப்ளஸ் m ஸ்கொயர் இருக்கும் அப்புறம் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா m பவர் 4 ப்ளஸ் m ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. மைனஸ் 2ஆல் வகுத்துட்டோம் இதை. சரியா? இந்த m பவர் 4 பாருங்கள், நான் எப்படி எழுதியிருக்கேன்னா m ஸ்கொயர் பவர் 2ன்னு எழுதியிருக்கிறேன். m பவர் 4 தான் அது, ப்ளஸ் அப்புறம் m ஸ்கொயரு மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்தில் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்திருக்கு, m ஸ்கொயர்னு வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இருபடி சமன்பாடு வடிவத்தில் இதை பிரித்தோம்னா என்ன வருது பாருங்கள், மைனஸ் 6 பிரித்தோம்னா 3 இன்ட்டு 2, அதாவது 3 மைனஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ப்ளஸ் 1 வந்திருக்கும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 6 வந்திருக்கும். ஸோ அப்போ m ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்புறம் m ஸ்கொயர் m ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0, m ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 இதான வந்திருக்கும். அப்போ m ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ m ஈக்குவல் டு ரூட்குள்ளே தான் இருக்கும், ரூட் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ். அதே மாதிரி இதை வந்து என்னென்னு எழுதிக்கலாம், ரூட்டில் வந்ததுன்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்களாகிடுது. அதே மாதிரி m ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2ன்னு வந்திருக்கும். சரியா? பாருங்கள் அதுதான் இங்கே நம்ம போட்டிருப்போம். இது ஒரு கலப்பெண்ணாக வந்துருச்சு. அப்போ நான் வந்து மெய் மதிப்புகள் நம்ம எடுக்கக்குள்ள ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் நம்ம எடுத்துக்கணும். எம்மினுடைய மெய் மதிப்புகள் தான் நம்ம கேட்குறாங்க. அதனால் நம்ம இந்த கலப்பெண்களை நம்ம எடுத்துக்கூடாது, மெய் மதிப்புகள் மட்டும் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறோம் எம்மினுடைய மதிப்பு. சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 4 பார்த்திங்கன்னா
எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1/λ ஈக்குவல் டு z/2 மற்றும் எக்ஸ் ப்ளஸ் 1/5 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு z/λ ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமைகின்றன எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க. ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமையுதுன்னு இங்கேயும் சொல்லிட்டாங்க. லாம்டாவினுடைய மதிப்பு, மேலும் இவ்விரு கோடுகளை கொண்ட தளங்களின் சமன்பாட்டையும் கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ இது நம்ம ஏற்கனவே இப்போ தான் அந்த ஃபார்முலாவை பார்த்தோம். இது ஒரே தளத்தில் அமையுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வரணும்? இங்கே x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1, அதாவது எந்த ஃபார்முலா வரணும் நமக்கு? ஒரே தளத்தில் அமையுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அப்புறம் தளத்தின் சமன்பாடு கேட்குறாங்க, அதுக்கு இந்த ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே தளத்தில் அமைதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ x2 மைனஸ் x1, அப்போ -1 1 -1னா -2 வருது. -1 இது +1 ஆகிடும், 0, அப்புறம் 0. ஓகேவா? ஏன்னா இங்கே அதானே இருக்குது 1, -1, 0. இங்கே -1, -1, 0. சரியா? சரி. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா L2 L1 M1 N1 வந்து 2λ 2, அப்புறம் 5 2λ கீழே தான் இருக்குது. சரி, இதை சால்வ் பண்ணி லாம்டா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமேட்டு அதனுடைய தளத்தின் சமன்பாடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். லாம்டான்குள்ளே பாருங்கள் -2 இன்ட்டு இந்த நிறை நிரலை விட்டுட்டிங்கன்னா லாம்டா ஸ்கொயர் -4ன்னு வந்திருக்கும். இந்த -2 இந்த பக்கம் வந்தால் 0 தான். அப்போ லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, லாம்டா ஈக்குவல் டு +or-2. ஸோ 2 வேல்யூ வந்திருக்கு. ஸோ இது லாம்டாவினுடைய மதிப்பு. இப்போ தளத்தின் சமன்பாடு கேட்குறாங்க. தளத்தின் சமன்பாடுக்கு ஃபார்முலா பாருங்கள். x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 L1 M1 N1 L2 M2 N2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன வரும்? x மைனஸ் x1 என்னது 1, அப்புறம் y ப்ளஸ் 1 0 z மைனஸ் 0 2λ 2 5 2λ. நமக்கு லாம்டா 2 மதிப்பு வந்திருக்கு. அப்போ நம்ம ரெண்டுமே நம்ம செக் பண்ணி ஆகணும். லாம்டா ஈக்குவல் டு -2ன்னு போட்டோம்னா பாருங்கள் இது அணிக்கோவைக்குள்ளே இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? அணிக்கோவை சால்வ் பண்ண தெரியுமில்ல, ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன வரும்? 4 + 4 -4, அப்புறம் மைனஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன வந்திருக்கும்? -4 -10ன்னு வந்திருக்கும். அப்புறம் ப்ளஸ் z இன்ட்டு 4 + 10. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகுது. செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா -14 இருக்கு. அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14y ப்ளஸ் 14y, அதே மாதிரி -10 இருக்கு. அங்கேயும் 10 + 10, அப்புறம் ப்ளஸ் 4z, சரி 14z ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்மு பார்த்தீங்கன்னா இப்போ +14 இங்கே. ஸோ அப்போ 14ஆல் டிவைட் பண்ணக்குள்ள y ப்ளஸ் z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? நார்மலாக அணிக்கவே. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லாம்டா ஈக்குவல் டு 2 போடுறீங்க. 2 போட்டிங்கன்னா பாருங்கள், -2 போட்டோம், இங்கே லாம்டா ஈக்குவல் டு 2 போட்டோம்னா இந்த அணிக்கவே கிடைக்கிது. இதை சால்வ் பண்ணிங்கன்னா y மைனஸ் z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கும். புரியுதா? ஸோ பயிற்சி 6.8 இதுதான். 6.8 முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி 6.9. இதனுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 6. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 வெக்டர் டாட் 2y வெக்டர் மைனஸ் 7j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர் ஈக்குவல் டு 3 மற்றும் 3x மைனஸ் 5y ப்ளஸ் 4z ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0 என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழியாகவும் என்ற புள்ளி வழியாகவும் செல்லும் தளத்தின் சமன்பாடு. இப்போ தான் பார்த்தோம், ஒரு தளங்களின் வெட்டுக்கோடு வழியாக செல்லுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது ரெண்டுமே ஒரு லாம்டா போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் லாம்டான்னு போட்டு ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழியாகவும் அப்புறம் என்ற புள்ளி வழி செல்லும் தளத்தின் சமன்பாடு. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இது வெட்டுக்கோடு வழியாக போகிறதுனால இதை முதல்ல பாருங்கள், தளத்தினுடைய சமன்பாடை எப்படி எழுதலாம்? ஆர் வெக்டருக்கு நம்ம என்ன போடலான்னா xi வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர்
ப்ளஸ் இசட்டு கே வெக்டர்னு போட்டு ரெண்டுமே டாட் பண்ணோம்னா 2x ஐ டாட் ஐனா அப்போ 2x வரும் -7y ப்ளஸ் 4z -3ன்னு வந்துடும். ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இதை வெக்டரை வந்து தளத்தின் சமன்பாடாக மாற்றியாச்சு. ப்ளஸ் லேம்டா இன்ட்டு இன்னொன்று தளம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஈக்குவல் டு 0. இது வந்து என்ன புள்ளி வழியாக போகுது? -2, 1, 3 அப்படிங்கிற புள்ளி வழியாக போகுது. அப்போ தான் நமக்கு லேம்டா கிடைக்கும். ஸோ எக்ஸு ஒய் இசட்டுக்கு பதிலாக இதில் பிரதிக்கிடுங்க. -2, 1, 3 பிரதிக்கிடுங்க. அப்போ வந்து என்ன வந்திருக்கும் நமக்கு? -2, -7 ப்ளஸ் 12 -3 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு இன்னொன்று என்ன வந்திருக்கும்? -6 -5 plus 12 plus 11 equal to 0. ஓகேவா? plus 11 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 12 0 ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா இன்ட்டு அதாவது -2 கிடைக்குது. இதை சால்வ் பண்ணோம்னா -2 வருது. அதே மாதிரி இங்கே லேம்டா இன்ட்டு இங்கே 6, 5, 11 கேன்சல் ஆகிடுது. 12 லேம்டா -2 ப்ளஸ் 12 லேம்டா ஈக்குவல் டு 0. அப்போ 12 லேம்டா ஈக்குவல் டு 2. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 1/6ன்னு கிடைக்குது. ஓகேவா? சரி. ஸோ இது வந்து லேம்டாவோட மதிப்பு. லேம்டாவோட மதிப்பை இங்கே கொண்டு போய் பிரதிட்டுருங்க 1/6. இது அப்புறம் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தளத்தின் சமன்பாடு 15x -47y ப்ளஸ் 28z -7 ஈக்குவல் டு 0. ஓகேவா? சரி, இது ஒன்று. அதே மாதிரி இதில் கொஷின் நம்பர் 2 பார்த்திங்கன்னா x + 2y + 3z ஈக்குவல் டு 2 மற்றும் x - y + z ஈக்குவல் டு 3 என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழி செல்வதும் புள்ளி 3, 1, -1 என்ற புள்ளியிலிருந்து 2/√3 தொலைவில் உள்ளதுமான தளத்தின் சமன்பாடை காண்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ற தளத்தின் வெட்டுக்கோடு வழி செல்வதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே ரெண்டு தளத்தினுடைய சமன்பாடு வடிவத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் லேம்டான்னு போட்டு எழுதிக்க போகிறோம். இதை பாருங்கள், இதில் எக்ஸு ஒய்னுடைய கெழு இசட்டினுடைய கெழு மாறிலி உறுப்பு என்ன அப்படிங்கிறத எழுதணும் நம்ம இங்கே. ஸோ பாருங்கள், ப்ளஸ் லேம்டான்னு போட்டு எழுதியாச்சா? பாருங்கள், எக்ஸு இங்கே என்ன இருக்குது? லேம்டா எக்ஸ் இருக்குது. எக்ஸை பொதுவாக எடுத்திங்கன்னா 1 + லேம்டா இன்ட்டு எக்ஸ். இங்கே 2y மைனஸ் லேம்டா லேம்டா உள்ள பெருக்கி சொல்கிறேன் நான். அப்போ ஒய்யை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2 - லேம்டா. இப்போ 3z ப்ளஸ் z. ஸோ அப்போ வந்து 3 + லேம்டா இன்ட்டு z ப்ளஸ் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? -2 -3 லேம்டா. சரியா? இது வந்து எது வழியாக போகுது என்ற புள்ளியிலிருந்து இது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 3, 1, -1 என்ற புள்ளியிலிருந்து 2/√3 தொலைவில் உள்ளதுமான தளத்தின் சமன்பாடு. ஒரு புள்ளியிலிருந்து ஒரு செங்குத்து தொலைவு தான். ஏன்னா வெட்டுக்கோடு வழினாலே அது செங்குத்தாக தான் இருக்கும் நமக்கு. இந்த புள்ளியிலிருந்து தளத்திற்குள்ள தொலைவு வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். d = ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு தளத்திற்கு கொடுக்கக்கூடிய தொலைவு வந்து அது செங்குத்தாக தான் இருக்கும். அது எப்படி எழுதலாம்னா ax + by + cz + d divided by √a² + b² + c² மாடுலஸ்குள்ளே எழுதலாம். ஸோ அதுதான் எழுதியிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து தளத்தினுடைய சமன்பாடு வந்து இதுதான். இப்போது இதுதான் தளத்தினுடைய சமன்பாடு. அதை எழுதியாச்சு பாருங்கள். அதுதான் இங்கே எழுதியிருக்கு. எழுதிட்டு அந்த எக்ஸ் ஒய் செட்டுக்கு பதிலாக இந்த புள்ளியை பிரதிட்டுருக்கு. என்னது? 3, 1, -1. எக்ஸ் இருக்கிற இடத்துல 3, ஒய்க்கு வந்து 1, இசட்டுக்கு வந்து -1. அந்த மாறிலி உறுப்பு அப்படி வந்துருச்சு. டிவைடட் பை பாருங்கள், a² b² + c². ஏங்கிறது 1 + லேம்டா, 2 - லேம்டா, 3 + லேம்டா. அதை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கு. அதனுடைய தொலைவு வந்து 2/3ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் 2/√3 கொடுத்துட்டாங்க. அதை அப்படி எழுதிக்கிறோம். புரியுதா? இது எதோட ஃபார்முலானா ஒரு புள்ளியிலிருந்து செங்குத்து தளத்திற்கு இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தொலைவு. புரியுதா? ஏன்னா ஒரு புள்ளியிலிருந்து இருக்கக்கூடிய தொலைவு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு தளத்திற்கு இருக்கக்கூடிய தொலைவு வந்து 2/√3ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? சரி. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது பாருங்கள். இதை சால்வ் பண்ணோம்னா உள்ளே பெருக்குங்க. சால்வ் பண்ணிட்டிங்கன்னா அதே மாதிரி 3 லேம்டா 3 + 3 லேம்டான்னு வந்திருக்கும். 3 + 3 லேம்டா. அதே மாதிரி 2 - லேம்டா
அப்புறம் -3 மைனஸ் லாம்டா -2 -3 லாம்டா. அப்போ பார்த்தீங்கன்னா எது கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா +2 -2 கேன்சல் ஆகும். ஓகேவா, -3 லாம்டா +3 லாம்டா கேன்சல் ஆகும், +3 -3 கேன்சல் ஆகுது. அப்போ -2 லாம்டா மட்டும்தான் இருக்கும். -2 லாம்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் இதை போட்டு ஸ்கொயர் பண்ணணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா, a + b ஹோல் ஸ்கொயர், இது a - b ஹோல் ஸ்கொயர், இது a + b ஹோல் ஸ்கொயர் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் நமக்கு கிடைக்கிறது 3 லாம்டா ஸ்கொயர் + 4 லாம்டா + 14. இதுதான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, சரி. இது ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இது என்ன பண்ணணும்னா ரூட் போட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகேவா, இது மாடுலஸில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா வகுத்தில் வந்து ரூட்டில் இருக்குது. இப்போ அதை கேன்சல் பண்ணணும். இந்த பக்கம் பாருங்கள் 2/√3 இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ இது -2 லாம்டாவை மாடுலஸில் இருக்கிறதுனால நம்ம 2 லாம்டா தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். வர்க்கப்படுறதுக்குள்ளே இது என்னவா மாறுதுன்னா 4 லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை இந்த ரூட்டு கேன்சல் ஆகுது. அப்போ 3 லாம்டா ஸ்கொயரு + 4 லாம்டா + 14 = 4/3 கிடச்சிருக்கு. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா, கிராஸ் மல்டிபிள் இந்த 4 கூட கேன்சல் பண்ணிடலாம். 4 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து 3 லாம்டா ஸ்கொயர் = 3 லாம்டா ஸ்கொயரு + 4 லாம்டா, இந்த 3 லாம்டா ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்போ 4 லாம்டா = -14. அப்போ லாம்டா = என்ன வருதுன்னா -7/2. ஓகே, லாம்டாவோட மதிப்பு -7/2. இதை கொண்டு போய் நம்ம என்னது வெட்டு துண்டு வழியாக செல்லும் தளத்தின் சமன்பாடு தானே கேட்டாங்க. ஸோ அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் இந்த லாம்டாவுக்கு பதிலாக பிரதியிட போகிறோம். -7/2 பிரதியிட்டோம்னா பாருங்கள், இந்த 2 வந்து இந்த பக்கம் பெருக்கிடலாம். பெருக்கிட்டு இந்த -7 உள்ளே பெருக்குங்க. சால்வ் பண்ணிங்கன்னா தளத்தினுடைய சமன்பாடு, தேவையான தளத்தினுடைய சமன்பாடு இது தான் கிடைக்கும். 5x - 11y + z -17 = 0. இதுதான் என்னது தேவையான தளத்தினுடைய சமன்பாடு. புரியுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. மற்றும் என்ற கோட்டிற்கும் என்ற தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் காண்க. நல்லா கவனிங்க, இதோட ஃபார்முலா ஒன்று இருக்குது நமக்கு. ஒரு கோட்டிற்கும் ஒரு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் பார்க்கணும். அது எப்படின்னா கவனிச்சிங்கன்னா பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. θ = sin inverse of b vector dot n vector மாடுலஸ்குள்ளே வரணும் டிவைடட் பை மாடுலஸ் b vector மாடுலஸ் n vector. ஒரு கோட்டிற்கும் ஒரு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கிறது. சரியா, θ = sin inverse of மாடுலஸில் b vector dot n vector டிவைடட் பை மாடுலஸ் b vector into மாடுலஸ் n vector. ஓகேவா, சரி. ஸோ இப்போ இதில் இப்படி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, ஒரு தளம் கொடுத்துட்டாங்க. இதை வந்து நம்ம b வெக்டராக எடுத்துக்கணும். இதை எப்பயுமே தளத்தில் இருக்கிறது தான் வெக்டர் n வெக்டராக நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, ஸோ b வெக்டரு n வெக்டர். ஓகே, இப்போ ரெண்டையுமே புள்ளி பெருக்கம் பண்ணணும். மேலே தானே இருக்குது b vector dot n vector. புள்ளி பெருக்கம் பண்ணிங்கன்னா i.i, j.j, k.k. அப்போ என்ன வரும் பாருங்கள், i.i னா 6, j.jனா 2 × 3 அதுவும் 6, k.kனா -2 × 2 -4, 12 -4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ வந்து 8 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாடுலஸ் b வெக்டரை எப்படி போடலாம்? மாடுலஸ் b வெக்டர்னா அது ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணணும். b வெக்டர் என்ன வரும்? அப்போ 1 + 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 4. அப்போ வந்து √9 என்ன வந்திருக்கு? 3 வரும். அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? √36 + 9 + 4. அப்போ என்ன இருக்குது? √49 என்ன வந்திருக்கும்? 7 வந்திருக்கு. அப்போ 3/7, 3 × 7. θ = sin inverse of 8/21. சரியா, இதுதான் அந்த ஒரு கோட்டிற்கும் ஒரு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் வந்து θ = sin inverse of 8/21. புரியுதா? அதே மாதிரி கொஷின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா r vector dot i vector plus j vector minus 2k vector equal to 3 மற்றும் 2x plus 2y plus z equal to 2 என்ற தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. சரியா, இதனுடைய இடைப்பட்ட கோணம் என்னன்னு பார்க்கணும். கொடுக்கப்பட்ட தளங்கள் செங்கோட்டு வெக்டர்கள் வந்து இதனுடைய இடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க. இரண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம்னா அதுக்கு ஃபார்முலா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தீட்டா ஒரு கோட்டிற்கும் ஒரு தளத்துக்கும்னா நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ணுறோம். இங்கே தீட்டா = cos inverse of மாடுலஸ் n1 vector dot n2 vector divided by மாடுலஸ் n1 vector மாடுலஸ் n2 vector. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து n1 வெக்டர்னும்
இதை வந்து n2 வெக்டர்னு எடுத்துக்கலாம். சரி, இது ரெண்டையும் புள்ளி பெருக்கம் பண்ணுங்கள். புள்ளி பெருக்கம் பண்ணக்குள்ள என்ன வருது பாருங்கள். 1 × 2 ப்ளஸ் 1 × -2 ப்ளஸ் -2 × 1. ஸோ இப்போ வந்து என்ன வருது பாருங்கள். 2 -2 -2 வந்துருக்கு. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ -2 வருது. அதே மாதிரி இதுக்கு வந்து மாடுலஸ் n1 வெக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன வருது, ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். என்ன வரும், ரூட் ஆஃப் இதுக்கு பாருங்கள் என்னது 1 + 1 + 4 ஸ்கொயர் பண்ணாத ரூட் 6 வருது. அதே மாதிரி n2 வெக்டருக்கு பாருங்கள் என்ன வருது, ரூட் ஆஃப் 4 + 4 + 1 ரூட் 9 வருது. அப்போ -2 / ரூட் 6 × ரூட் 9. ஸோ அப்போ வந்து 3 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3 வருது, வர்க்கமூலம் எடுத்தோம்னா. அப்போ தீட்டா = cos inverse ஆஃப் நம்ம மாடுலஸ் ரிமூவ் பண்ணக்குள்ளே ப்ளஸ் ஆகிடுது. அது 2/3 ரூட் 6. 2/3 ரூட் 6. புரியுதா? நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு கோட்டுக்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம்னு கேட்டாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம், தீட்டா = sin inverse ஆஃப் மாடுலஸ் b வெக்டர் டாட் n வெக்டர் / மாடுலஸ் b வெக்டர் × மாடுலஸ் n வெக்டர்னு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம்னு மட்டும் கேட்டாங்கன்னா நம்ம எது யூஸ் பண்ணி ஆகணும், தீட்டா = cos inverse ஆஃப் n1 மாடுலஸ் n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் / மாடுலஸ் n1 வெக்டர் டாட் மாடுலஸ் n2 வெக்டர். புரியுதா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா 3, 4, -1 என்ற புள்ளி வழி செல்வதும் 2x - 3y + 5z + 7 = 0 என்ற தளத்திற்கு இணையானதுமான தளத்தின் சமன்பாடை காண்க. மேலும் இவ்விரு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவினையும் காண்க. ஓகேவா? என்ற தளத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய தளத்தின் சமன்பாடு, இந்த புள்ளி வழியாக போகுது என்ற தளத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய தளத்தின் சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எப்படின்னா பாருங்கள், இந்த தளத்துக்கு இணையாக இருக்குது. இந்த இணைனாலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாறிலி உறுப்பு 7 இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம கேன்னு மாற்றிக்க போகிறோம். 2x - 3y + 5z + k = 0. எந்த புள்ளி வழியாக போகுது அந்த தளம், 3, 4, -1. இது அந்த புள்ளிக்கு இப்போ xyzக்கு பதிலாக பிரதிடுங்க. என்ன வரும், 6, 4 போட்டிங்கன்னா -12, -1 போட்டிங்கன்னா -5 + k = 0. அப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், -17, 6 -17 + k = 0. அப்போ -11 + k = 0. அப்போ k = என்ன வருது, 11 வருது. ஓகேவா? ஸோ கேயினுடைய மதிப்பு 11. அதை கொண்டு போய் இங்கே பிரதிடுங்க. இதுதான் அந்த தளத்தினுடைய சமன்பாடு, இணையாக இருக்கக்கூடிய தளத்தின் சமன்பாடு. அவங்க இது மட்டும் கேட்கல, இன்னும் என்ன கேட்குறாங்கன்னா அதனுடைய இவ்விரு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதை கொடுத்துருக்கிற தளமும் இந்த இணையான தளம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்குறாங்க. அதுக்கான 2 தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா இதுதான், மாடுலஸ் d1 - d2 / ரூட் ஆஃப் a² + b² + c². ஓகேவா? மாடுலஸ் d1 - d2 / ரூட் ஆஃப் a² + b² + c². இப்போ மாடுலஸ் d1 d2ங்கிறது இந்த மாறிலி உறுப்பு தான், 11, 7 இதுதான். அப்போ 11 மாடுலஸில் இருக்கிறதுனால நம்ம எது வேணாலும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 7 - 11ன்னு போட்டிங்கனாலும் நமக்கு -4ன்னு போடக்குள்ள மாடுலஸ்லேருந்து எடுக்கக்குள்ள +4ன்னு தான் போடுவோம். / ரூட் ஆஃப் a² + b² c² இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ 4 + 9 + 25 என்ன வருது, 4 + 9 + 25 வருதா, 29, 30, 38 வருது, ரூட் 38 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடைப்பட்ட தொலைவு 4/√38. ஓகேவா? புரிஞ்சிக்க முடியுதா? சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா 1, -2, 3 என்ற புள்ளியிலிருந்து x - y + z = 5 என்ற தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்தின் நீளம் காண்க. ஓகே, ஒன்ற புள்ளியிலிருந்து என்ற தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்தின் நீளம் கேட்குறாங்க. இப்போ தானே பார்த்தோம், ஒரு புள்ளியிலிருந்து ஒரு தளத்திற்கு வரையப்பட்ட செங்குத்தின் நீளம், இந்த ஃபார்முலா தான் நான் இப்போ மேலே எழுதியிருந்தேன். புரியுதா இல்லையா? ஒரு புள்ளியிலிருந்து தளத்திற்கு இடைப்பட்ட தூரம், அதாவது எந்த கொஷின்னா பாருங்கள், இந்த கொஷினில் இது அப்படி தானே போட்டோம். தொலைவு இங்கே வந்து கொடுத்துட்டாங்க 2/√3. இப்போ அந்த தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன போட்டோம், ax + by + cz + d / ரூட் ஆஃப்
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு போட்டோமா இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? சரியா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 2 இது ப்ளஸ் டினாலும் இந்த 5 இந்த பக்கம் வரக்குள்ள -5 தான், அதனால் அவங்களே இங்கே -1 போட்டுக்கிட்டாங்க. டிவைடட் பை ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணோம்னா 1 1 1 1 தான் வருது. அப்போ 1/√3 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ax + b1 இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இப்போ ஏஎக்ஸ்ன்னு இருக்கா பாருங்கள், XYZக்கு பதிலாக இந்த புள்ளி தான் நம்ம பிரதியிட போகிறோம். ஓகேவா? இந்த XYZ இந்த புள்ளியை பிரதியிடணும். 1 அப்போ -2 + 3. ஓகேவா? -2 ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் ஆகிடுது. 3 - 5 டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்னா 1 தான் இருக்குது. இதனுடைய கெழு என்னது? ஏபிசியினுடைய கெழு 1 தான், இதை ஸ்கொயர் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்போ தொலைவு வந்து 1/√3 கிடைக்குது. புரிஞ்சதா இது? பாருங்கள் இந்த சமன்பாட்டில். அப்போ இந்த சமன்பாடு என்ன வடிவத்தில் இருக்குன்னா ax + by + c + d = 0. இந்த இடத்துல ஏங்கிறது 1, பியோடைய மதிப்பு -1, சரியா? சியினுடைய மதிப்பு 1. புரியுதா? இது வந்து எப்படி இருக்குன்னா ஆக்சுவலாக 1x -1y + 1z -5 = 0. இப்போ தான் இந்த XYZக்கு பதிலாக தான் நம்ம என்ன போடுறோம், இந்த புள்ளியை போடுறோம். 1 -2 போடக்குள்ள +2 ஆகிடுது, அப்புறம் 3 போடுறோம், -5. புரியுதா? டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் c ஸ்கொயர்னா 1 1 1 தான் இருக்குது. -1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான். புரியுதா? ஸோ அப்போ வந்து 1/√3 கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா x - 1 = y/2 = z + 1 அப்படின்னா கீழே வகுத்தில் 1 இருக்கிற மாதிரி தான் மீனிங். என்ற கோடும் 2x - y + 2z = 2 என்ற தளமும் சந்திக்கும் புள்ளியை காண்க. என்ற கோடும் ஒரு தளமும் சந்திக்கும் புள்ளியை காண்க. மேலும் அக்கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தை காண்க. சரியா? இப்போ இதுதான் கொடுத்துருக்கிற கோட்டினுடைய சமன்பாடு. இப்போ இதை வந்து சந்திக்கும் புள்ளி, ஒரு தளமும் சந்திக்கும் புள்ளி, இந்த கோட்டின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி, சரியா? அந்த புள்ளியில் தான் சந்திக்கும். இது எப்படி எழுதலாம்னா =t. இந்த டீக்கு சமப்படுத்துங்க, ஒன்று சமப்படுத்துங்க. என்ன வரும்? எக்ஸினுடைய மதிப்பு என்ன வரும்? அதாவது x - 1 = tனா இதை பெருக்கினீங்கன்னா x - 1 = t. அப்போ x = t + 1. புரியுதா? பாருங்கள் t + 1 போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதை வந்து = tயா, இந்த ரெண்டாவது இதை சமன்படுத்துங்க, y = 2tன்னு வந்திருக்கும். அதே மாதிரி =tனா இதை சமப்படுத்துனீங்கன்னா z + 1 = t, z = t - 1, இது t - 1. புரியுதா? இப்போ இதுதான் புள்ளி. இந்த புள்ளி என்னன்னு தெரியாது, ஏன்னா t தெரிஞ்சால் தானே புள்ளி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். சந்திக்கும் புள்ளி என்னன்னு கேட்குறாங்கல்ல. ஸோ இப்போ இதுதான் தளம், இந்த தளத்தில் தான் இந்த புள்ளி சந்திக்குது. இதில் கொண்டு போய் பிரதியிடுங்க. எதுக்கு? XYZக்கு பதிலாக பிரதியிடுங்க. 2 × t + 1 -2t + 2 × t - 1 = 2. இதை சால்வ் பண்ணக்குள்ளே பாருங்கள், இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாரு, இதை சால்வ் பண்ணுங்கள், என்ன வருது பாருங்கள். 2t + 2 -2t அப்புறம் 2t - 2 = 2. இந்த -2t + 2t கேன்சல் ஆகுது, 2 2 கேன்சல் ஆகுது. அப்போ 2t = -2, t = என்னது? -1. t = 2t கேன்சல் ஆகுதா? எழுதுனது ரைட்டாக பாருங்கள். 2t + 2 -2t அப்புறம் +2t - 2 = 2. சரியா? இந்த பக்கம் +2 தான் இருக்குது, +2. அப்போ t = 1. ஓகேவா? ஸோ டீனுடைய மதிப்பு 1ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை கொண்டு போய் இதில் பிரதியிடுங்க. இதுதானே புள்ளி நமக்கு. t = 1ன்னு போடுங்க. என்ன வரும்? 2, 2, 0. இதுதான் வெட்டும் புள்ளி. புரியுதா? அந்த கோடும் அந்த தளமும் வெட்டிக்கிற புள்ளி 2, 2, 0. இப்போ நமக்கு அது மட்டும் இல்லாத வேறு என்ன கேட்குறாங்க? கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட, ஒரு கோட்டுக்கும் ஒரு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம்னால என்ன சொல்லியிருந்தேன்? θ = sin inverse b × n / |b | n. ஓகேவா? இதுதானே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு மேலே இருக்கக்கூடிய புள்ளி, கோடும் தளமும் வெட்டிக்கொள்கிற புள்ளி,
சரியா? அப்போ பி வெக்டர் என் வெக்டரை சூஸ் பண்ணோம். என் வெக்டர் வேறு எதுவும் இல்லை, இதுதான் 2, -1, 2. தளத்தை தான் நம்ம எப்பயுமே என் வெக்டராக எடுத்துக்கணும். அந்த கோடு வந்து கீழே வகுத்தலில் இருக்குது பாருங்கள், 1, 2, 1. புரியுதா? இது புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்காக இதை போட்டிருந்தோம். பாருங்கள், பி வெக்டர் வந்து 1, 2, 1. தளம் வந்து இதுதான் 2, -1, 2. பி வெக்டர் என் வெக்டர். சரி, இப்போ இது ரெண்டையுமே புள்ளி பெருக்கம் பண்ணிங்கன்னா 1 × 2 2, -2 +2, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 தான் வரும். அப்புறம் மாடுலஸ் பி வெக்டர்னா என்ன வந்திருக்கும்? மாடுலஸ் பி வெக்டர்னா மாடுலஸ் பினா √1 + 4 + 1 √6 வரும். மாடுலஸ் என் வெக்டர்னா √4 + 1 + 4 √9 3 வருது. ஸோ அப்போ 2 / 3 √6. சரியா? அப்போ தீட்டா = sin inverse of 2 / 3 √6. இதுதான் வந்து இடைப்பட்ட கோணம், கோட்டிற்கும் தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம். ஓகேவா? புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பயிற்சி 6.9 வரைக்கும் முடிச்சாச்சு. அதாவது 6th சாப்டர் முடிச்சாச்சு. இந்த 2 கடைசி 6.8 6.9 எடுத்துக்காட்டு கணக்குகள் மட்டும் இருக்குது இன்னும். புரியுதா? அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 6th சாப்டர் ஓவர் ஆகுது. இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 5th சாப்டரில் பொறுத்த வரைக்கும் இந்த 5.3 வரைக்கும் தான் நடத்தியிருக்கிறோம். இன்னும் அதில் 2 பயிற்சி பெண்டிங் இருக்குது, 5.4 5.5. ஸோ அடுத்த வகுப்பில் வந்து இதோடைய எடுத்துக்காட்டு கணக்குகள் முடிச்சுட்டு நம்ம 5th இருக்கக்கூடிய அந்த மீதி 2 எக்ஸசைஸ் தான் நம்ம முடிக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது ரிமைனிங் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.